பரோட்டா மாஸ்டர் சாதாரண வேலையா? நான் கரெக்டா மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பரோட்டா மாஸ்டர் ஆயிட்டேன். பரோட்டா மாஸ்டர் அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வெளில இருந்து பார்த்தா சாதாரணமாக தெரியும், பணஞ்சு பார்த்தா தான் தெரியும். அன்னைக்கு நான் பரோட்டா மாஸ்டர் ஆகும்போது எனக்கு காம்படிஷனுக்கு 2 ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மிஷினோட மெயின் ஃபங்க்ஷனை பரோட்டா மாவு அக்யூரேட்டா வெயிட் போட்டு தனித்தனியா உருண்டையா பிசைஞ்சு ரோல் பண்றது தான் சார். அடடா பரவாயில்லையே. அடப்பாவீங்களா. சார் இதுல பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு சார். சாஃப்ட், வெரி சாஃப்ட், ஹார்ட் சார். இதுல ஷேப்பையும் கண்ட்ரோல் பண்ணலாம் சார். 1 மணி நேரத்துல 1000 பரோட்டாவை அடிச்சு தள்ளிடும். டேங்க அப்பா. சார் இந்த மிஷினை நீங்க வாங்குனீங்கன்னா இது மூலமா நிறைய பணத்தையும் டைமையும் சேவ் பண்ண முடியும் சார். இன்னும் எதுக்கு வெட்டியா நிக்கிற? 1 மணி நேரத்துல 1000 பரோட்டாவாமா. நீ முக்கி போட்டாலும் 300 தான் போட முடியும். கிளம்பு காத்தாவது வரட்டும், கிளம்பு. முக்கி போட்டாலும் 300 தாண்ட முடியாதா? 5 நிமிஷம் டைம் கொடுங்க, என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த வர்றேன் பாருங்கடா. முள்ளு எப்படி நேர நிக்குதா? இதுதான் மொதல் ஸ்டெப்பு. சாப்பிட்டு சாக் சாக் சாக். இப்ப பாருங்க, வெரி வெரி சாப்பிட்டு. நம்மகிட்ட ஹார்டே கிடையாது. பூல விரல வச்சிருக்கீங்களா? மல்லிகைப்பூ ரோஜா பூ தொட்டா ஒரு சாப்பிட்டு வரும்ல, அந்த மாதிரி பூ மாதிரி சும்மா பிச்சு வீசலாம். முதலாளி விரல விட்டு ஆட்டி பாருங்க முதலாளி, ஒரு ஃபீல் இருக்கும். எப்படி இருக்கு முதலாளி? மல்லிகை பூ மாதிரி இருக்கு. அடிச்சாண்டா சிக்ஸரா.